வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். நான் பழைய ஆப்பிள் ஐபேட் ஒன்றை காண்பித்து தண்ணீர் போனதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து 50,000 ரூபாவை வாங்கியுள்ளேன். நாங்களும் பொய் கூறி வாங்குகின்றோம், நீங்களும் பொய் கூறியாவது வாங்குங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். காரைநகர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் காரைநகர் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது டித்வா புயலால் ஏற்பட்ட இழப்பு மற்றும் அதற்கான நட்டஈடுகள் குறித்து கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அங்கு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள், இலத்திரனியல் உபகரணங்கள் பாதிப்புக்கான 50,000 ரூபாய் இழப்பீட்டு பதிவு செய்கின்றீர்களா என பிரதேச செயலாளரிடம் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். அந்த விண்ணப்ப படிவம் இருப்பதாகவும் அதனை வழங்கவில்லை எனவும் பிரதேச செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த படிவங்களை வழங்கி மக்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குங்கள். தெற்கில் பலர் இந்த கொடுப்பனவுகளுக்கான பதிவுகளை மேற்கொண்டு பணத்தினை பெறுகின்றனர். நானும் பழைய ஐபேட் ஒன்றினை காண்பித்து அதற்குள் தண்ணீர் போனதாக கூறி 50,000 ரூபாய் எடுத்தேன். நீங்களும் அவ்வாறு பொய் கூறியாவது அந்த பணத்தை எடுங்கள். 300 வீடுகளுக்கு பாதிப்பு என்று கூறி எனக்கு மக்கள் அழைப்பு மேற்கொண்டு இருக்கின்றார்கள். காணொலி படங்கள் எதுவும் தேவையில்லை, உடனடியாக அந்த கொடுப்பனவுகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் என அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். இப்போது கருத்து தெரிவித்த சமூக மட்ட அமைப்பு ஒன்றின் பிரதிநிதி குறித்த பதிவுகள் தொடர்பாக மக்களுக்கு சரியான விளக்கத்தை பிரதேச செயலகம் வழங்கவில்லை, கிராம சேவகர்கள் வீடுகளுக்கு வந்து பார்க்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றொன்றாக இபிடிபி செய்த கொலைகள், கடத்தல்கள், கப்பம் ஊழல் தொடர்பிலும் அம்பலத்துக்கு வரும். அதனை நீதித்துறை செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்தும் இருக்கின்றார். சமூக அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய நிகழ்ச்சி திட்டம் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சமூக அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு இன்று செவ்வாய்க்கிழமை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் திரு லிங்கநாதன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் கலந்து கொண்டு சமூக அபிவிருத்தி குழு தலைவர்களுக்கான நியமன கடிதங்களை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்ததுடன் கருத்துக்களையும் வெளிப்படுத்தியுள்ளார். வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த மொத்தம் 35 பேருக்கான நியமன கடிதங்கள் இந்த நிகழ்வின் போது வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. வறுமை ஒழிப்பு, சமூக மேம்பாடு மற்றும் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை அடித்தள மட்டத்தில் வலுப்படுத்தும் நோக்குடன் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் பிரதேச செயலக அதிகாரிகள், சமூக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் மற்றும் நியமனம் பெற்ற குழு தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் முழு நாள் கருத்தரங்கம் இடம்பெற்றுள்ளது. மற்றொன்றாக டித்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அஞ்சலியும் பிரார்த்தனையும் புதிய ஆண்டில் பொறுப்புடன் நடக்கும் ஆணையும் எனும் துணைப்பொருளான அஞ்சலி நிகழ்வு யாழ்ப்பாண நாக விகாரையில் இன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட சர்வதேச பேரவையில் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட அஞ்சலி நிகழ்வில் டித்வா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆத்மா சாந்தி பிரார்த்தனையும், அனர்த்தத்தின் போது படுகாயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கு பூரண குணமடைந்து சுகவாழ்வு வாழ வேண்டியும் பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது சர்வ மத தலைவர்களும் இணைந்து கூட்டு பிரார்த்தனையை மேற்கொண்டுள்ளனர். தையட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகள் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என யாழ்ப்பாண நாக விகாரையின் விகாராதிபதி விமல தர்மதேரர் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் ஜனாதிபதி உட்பட அனைவருக்கும் நான் ஏற்கனவே தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களின் காணி என்பதனால் அதனை உரித்துடைய பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என இன்று மீண்டும் அரசாங்கத்திடம் வலியுறுத்தினேன் என குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக நல்லூர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அனைத்து உறுப்பினர்களையும் பங்கெடுப்பதற்காக அழைப்பினை விடுக்காது இருப்பின் அக்கூட்டங்களில் முற்றாக புறக்கணிப்பது என்று இன்று நடைபெற்ற பிரதேச சபை கூட்டத்தில் தவிசாளர் மயூரன் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தினை சபை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பாக தவிசாளர் தெரிவிக்கும் போது, நல்லூர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தவிசாளர், உபதவிசாளர் ஆகியோருடன் வேறு கட்சிகள் 2 உறுப்பினர்கள் மட்டுமே பங்கு பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி சார்பில் பிரதிநிதிகளை அழைத்து பிரச்சினைகளை கேட்பதற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று கட்சிகளின் செயற்பாடுகள் தொடர்பான கூட்டம் அல்ல.
அது மக்களின் குறை நிறைகளை தீர்க்கின்ற, பிரதேசங்களின் அபிவிருத்தி செய்கின்ற பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். எனவே அதில் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அத்தனை மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்றுதல் அவசியமானது. இப்போதுதான் ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்கள் மக்கள் சார், பிரதேசம் சார் பிரச்சினைகளையும் தேவைகளையும் தெரிவித்து பிரதேச அபிவிருத்தி தொடர்பாக எடுக்கப்படும் முடிவுகளை வலுச்சேர்க்க முடியும். எனவே நல்லூர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கட்சி சார்பில் பிரதிநிதிகளை அழைப்பதை விடுத்து நல்லூர் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் பங்கு பெறுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு அனுமதி வழங்காது ஒரு முழுமையற்ற வெறும் கண்துடைப்புக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அழைப்பு விடப்படுமாயின் அதனை நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர், உபதவிசாளர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்காமல் முற்றாக புறக்கணிக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். சபையில் இருந்து அத்தனை உறுப்பினர்களும் குறித்த தீர்மானத்துக்கு தங்களுடைய ஆதரவினை வழங்கியுள்ளனர். மற்றுமொன்றாக இந்த டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட சமயத்திலும் அதற்கு பின்னரும் பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியேயும் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை முன்வைத்து அவற்றின் முன்னெடுப்போம் என்று அரசாங்கமும் ஜனாதிபதியும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தனர். ஆனால் அவ்வாறு வாக்குறுதியளித்த சலுகைகள், நிவாரணங்கள், அவற்றுக்கு தேவையான வளங்கள் மற்றும் நிதிகளை பெற்றுக் கொடுப்பதில் அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளது. ஒரு தகர துண்டு அடிபட்டு சென்றாலும் அதற்கு 10 லட்சம் ரூபாய் தருவோம் என்று உறுதியளித்து அரசாங்கம் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு தருவோம் என்று உறுதியளித்து 50 லட்சம் ரூபாயோ அல்லது வாழ தகுதியற்ற காணிகளுக்கு பெற்று தருவோம் என்று உறுதியளித்து மாற்று காணிகளையோ அரசாங்கம் இன்னும் பெற்றுக் கொடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இது பாரதூரமான விடயம். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையுடன் விளையாட வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் நாம் கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவிக்கப்பட்டபடி சகல நிவாரணங்களையும் வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த வைத்தியசாலைக்கு தேவையான மருந்து பொருட்கள் மற்றும் வைத்தியசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் மற்றும் ஒரு கட்டமாக அனுராதபுரம் மாவட்டம் ராஜங்கனைய யாய 11 பிரதேச வைத்தியசாலைகளுக்கு 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட தரப்பினர் இந்த நிகழ்வில் பங்கேற்றும் இருந்தனர். நகரம் மற்றும் கிராமங்களுக்கு நான் இவ்வாறு பயணம் செய்யும் வேளைகளில் தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் பேசி சந்தர்ப்பங்களில் அவர்களின் கடன்களை அறவிடும் நடவடிக்கைகளை நிறுத்துவதாக ஊடகங்கள் வாயிலாக அரசு தரப்பினர் அறிவித்த செய்திகளை நடைமுறையில் காண முடியாது உள்ளதாக தெரிந்து கொண்டேன். அரசாங்கம் இவற்றை ஊடகங்கள் மூலம் பொறுப்புடனே விளம்பரப்படுத்தியது. தொழில் முனைவோர் தொழிலதிபர்களுக்கு, நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு, விவசாய சமூகத்தினருக்கு பெற்றுத் தருவோம் என்ற இழப்பீட்டை அரசாங்கம் உரியவாறு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த போகத்தில் விவசாயம் சரியாக செயற்படாவிட்டால் உணவு நெருக்கடியும் ஏற்படும். எனவே அனைவரும் குறித்து சிந்தித்து இந்த விடயத்தை பரந்த கண்ணோட்டத்தில் நோக்கி அறிவித்த நிவாரணங்களை உரிய தரப்புக்கு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இப்படி இருக்க மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.